இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன். இதுல எந்த உண்மையும் கிடையாது. குறிப்பாக ராமநாதபுரம் காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள், இதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்கே கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் கட்டுப்பாடோடு வருகிறோம், ஆகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை? இது வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுள்ளு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்பது? உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனி வரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. சிவகங்கையில சரியான முறையில கூட்டிட்டு வராங்க, மதுரை மாவட்டம் சரியான முறையில் கூட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு? இப்போது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் வராரு. இப்ப அவர் வரும்போது அவருக்கு என்ன சரியான பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால இதெல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடத்த வேண்டும். ஏதோ அனாதைகள் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போக முடியும்? பாதுகாப்பு தொய்வுங்கிறீங்களா சார்? வரக்கூடிய ஒரு பாதுகாப்பும் கிடையாது. தொய்வு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. நன்றி. இனிமையாவது எங்களுடைய வேண்டுகோள், இனி வர கூட்டத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பு வேற யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க?